அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மல்லியை பத்தி நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மல்லியை வீட்டை விட்டு வெளில துரத்தலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பிளான் போட்டு கூட்டிட்டு வந்தோம். ஆனா மல்லி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நம்மளோட மனசுக்குள்ள ரொம்பவே ஆழமா பதிந்துச்சு. மல்லி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா கண்டிப்பா வீடே இருண்டு போயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வித்யா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. விஜய் என்னப்பா நடக்குது, மல்லி ஏன் இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஒரு பக்கம் கேட்குறாங்க. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா அம்மா இங்க நடக்கிறதெல்லாம் ஒரே புதிரா இருக்குதுமா, கண்டிப்பா மல்லி வெண்பாவோட சர்டிஃபிகேட்டை கிளிக்கல, ஏன்னா நான் ஆதாரப்பூர்வமாக தான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. வித்யாவுக்கு எதுவுமே புரியல. என்னப்பா என்ன விஜய் சொல்கிற, எதை பார்த்து நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம விஜய் பார்த்தினா இல்லைம்மா நம்ம வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை வச்சு தான் பார்த்தேன். மல்லி வீட்லேயே இல்லை, மல்லியோட பெரியமாவை அவங்க வெளியில போறத நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தேகமா இருக்குது, இந்த வீட்டில் வேற யாரோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வித்யா 2 பேரும் கண்டுபிடிக்க தான் போறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.